எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். பேச்சுலர் ரூம் பாவங்கள் தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். பாத்தியா ஆனந்த் அம்பானி ஆமா கல்யாணத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் 3 கோடி ரூபாய் ஒரு ஆளுக்கு மேனிக்க 10 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. எப்படியா இப்படிலாம் இருக்காங்க? அவனும் தான் இருக்கான், நம்ம வெளியில தான் இருக்காங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸை வாங்கி கடையிலே உட்காந்துட்டு வர்றான். கடையிலே பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு வர வழியில அப்படியே தின்னுக்கிட்டே வந்துட்டு மாப்பிள்ளைங்கிறான், சாப்பிடுறியான்னு வர கேட்கிறான். சரி போ, நம்மளே ஒரு அம்பானியா மாறுவோம். அதுதான் மாப்பிள்ள மோட்டிவேஷன். மாறுறோம். ஐயோ குடிமூல பிரிக்கிறோம். சரி, என்ன சாப்பிட்டியா? கரெக்டா பஸ்ஸுக்கு தான் காசு இருக்கு. அப்படியா? ஆமா, அதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா இறங்கி திருப்பி நான் வந்துருக்கேன். அப்படிதான் இருக்கேன். அவ்வளவுதான், ஊருக்கு போயிட்டு காசு வாங்கிட்டு தான் திருப்பி வரணும். காசே இல்லாம இருக்காரு. அம்மா பாத்துக்கேன். இல்லடா, மனசு ரொம்ப சுட்டுட்டேன். சாப்பிட காசு இல்லைங்கிற. சாப்பிடறதுக்கு நம்ம கிட்ட காசு இருந்தா 100 ரூபாய் ஏதோ நான் முடிஞ்சது லைட்டா சாப்பிட்டு போ. சரி இரு, இங்கே வரேன். என்னைக்குமே அம்மா இங்க எல்லாம் நினைக்காரா, தாய் உருவமா நான் இருக்கேன். எங்க போனாரு? ஒரு பாயிண்ட் ஃபுல்லா வாங்கிட்டு. என்னடா இண்டிமெண்ட் சிகரெட் இண்டிமெண்ட் ஒரு ஃபுல் வாங்கிட்டு அவ்வளவுதான். 2 நாளைக்கு அதுக்கு அப்புறம் பசிக்குதுன்னு சொன்னியேடா. என்ன பண்றது இருக்கு? சிகரெட் வாங்கியிருக்க? சிகரெட் அடிச்சா ஏன் மடிக்கிறேன்? சிகரெட் அடிச்சா பசி எடுக்க. பசி எப்படி மறைக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு பேசரட்ட கேட்கணும் வச்சுக்கேன். அப்படியா? அதுவும் அதை புரிஞ்சுக்கிறது இல்ல, மதிக்காம. பேச்சுலர்ஸ் ரொம்ப பாவம் தான்டா. இல்ல சோறு திங்கணும் காசை வாங்கிட்டா அவனை குஞ்சிரு செருப்பு உனக்கு பாவன் கொடுத்து. ஆனா உண்மையில இருக்காங்க, நானே பாத்திருக்கேன். என் ரூம் பேச்சுலர் ரூம்ல எப்படி இருந்தாங்க. ஏய், எவன்டா அப்படி வண்டியை தள்ளி விட்டது? ஹலோ 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 மாப்ள, சொல்றா. பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டினேன். ஏதோ பண்ணாட சாக்கடைக்குள்ள தள்ளி விட்டான்டா வண்டிய. சாக்கடையில ஏன்டா வண்டி தள்ளி விட்டது? தெரியல மச்சி. ஏய், நீ சாட்ட பசாரா? நான் பண்ண நேர்ல வரேன்டா. ஐயோ, பிரச்சனைகளை போறாரு. நான் வர நேர்ல வந்து பேசலாம். உனக்கு சொல்றேன். போய்டா. நீதானே? நீதானே? ஏய், நீதானே? சொல்றேன், அமைதியா இருடா. சும்மா இருடா. நீதானே? ஐயோ, நீதானே? ஒத்துக்க. ஐயோ, சண்டைய பெருசாக்கி அவனேடா போட்டு அந்தடி அடிச்சான். எவன் தெரிஞ்சவனோ எவன் என் ஃப்ரெண்டோட பைக்க சாக்கடையில தள்ளிட்டு போனது. விர்ரா எடுத்து சர்வீஸ் பண்ண முடிஞ்சு போச்சு. ஏய், ஏன் பண்ண சொல்றாங்க மாதிரி? சாப்பிட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். பெரிய பிரச்சனையா இருக்க போறாரு. விர்ரா சாப்பிட்டா உங்க வண்டி தானே? எனக்கு ஏதோ சொல்ல வந்தாரு. ஏதோ தெரியும் சொல்ல வர. அவனை போட்டு என்ன அடிச்சிருக்கீங்க? அவன் என்னடா டேய் தம்பி என்னடா பேசிக்கிறீங்க? வண்டி தள்ளி விட்டது அவன்தாயா? அப்படியா? எப்படி என்ன பாவம்? பொறாமல இல்ல, நீதானே பிரிக்கணும்னு முடிவு பண்ணீங்களா? சண்டே மூட்டுடா ட்ரை பண்ணா. ஏன் இதெல்லாம் பண்ற? நல்லா இருக்க பிடிக்கலையா? நான் சாட்சியோட வரேன். சொல்லி உங்க பண்றாருப்பா. கோவத்தை சிசிடிவி கேமரா ஏய்ல போட்டு இதையும் பண்றீங்க. டேய், அவன் மூஞ்ச பாறா. 5வதுலயே 5 அரியர் வச்ச மாதிரி இருக்கா. இவன் ஏய் யூஸ் பண்றானா? முதுகுல குத்திட்டில வண்டியை லேசா ஒரு நாள் இடத்துல நிப்பாட்டிட்டேன். சாக்கடையில புடிச்சு தள்ளி இருக்கேன்டா. கல்லல நானு கல்லுல தான் வச்சிட்டு போனேன். அது விழுந்துருச்சுன்னு எனக்கு தெரியாது. எங்கன விழுந்துச்சு? பின்னாடி இந்த சாக்கடை எங்க கரெக்ட்டா காட்டு. அங்க விழுந்துச்சு. இல்ல, இங்க தான் விழுந்துச்சு. அங்கயா? இங்க போய் எடுத்து வா. சார்ஜர் புட்றா. ஃபோன் சார்ஜர். சார்ஜரா? புட் சார்ஜர். புட். ஓடு சார்ஜரா? புட் சார்ஜர். சார்ஜர் புட்றா. ஃபோன் சார்ஜர். ஃபோன் சார்ஜர். எஸ், டக்கிஷ் ஃபோன் சார்ஜர். அது பைக் சார்ஜர் கிடையாது. கோவா முடியாது. ஃபோன் சார்ஜர் அண்ட் புட்றா. புட் ஃபோன் சார்ஜர் இன்டு இந்த போறேன். புட் ஃபோன் சார்ஜர் வேர். புட் தேர் வேர். தேர். ஐ டு மைசெல்ஃப் லா. கம் ஆன் ரா. என்னடா இவ சொன்ன இங்கிலீஷ்க்கு அதான் அர்த்தம். டேய், என்னடா டி-ஷர்ட் தட் black color t-shirt. black color t-shirt. Yes. Come on. Come that. Hey, come on. அதேதான். T-shirt come. T-shirt come. Hey, black t-shirt. Your owner is calling. Go. Come on. go. Hey, this is not the way you treat your owner. Your mischievous behavior is on. ஆபீஸ்ல தான் நான் கலாய்க்கிறாங்க. ரூம்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சேர்ந்துக்கிட்டு. டேய், என்னடா நீ தானா டி-ஷர்ட்ட கூப்பிட்டு அது வர மாட்டேங்குதுடா. தமிழ் மீடியம்ங்கறனால. ஏய், இப்ப நீ தமிழ் மீடியம்னா நாங்க என்ன ஜெர்மனி மீடியத்துல படிச்சோமா இல்ல பிரெஞ்சு மீடியத்துல படிச்சோமா? நானும் தமிழ் மீடியம் தான், கவர்மெண்ட் ஸ்கூல். இங்கிலீஷ் பேசறல்ல. ஆமா, எனக்கு இங்கிலீஷ்ங்கிறது பேசறனால உங்களுக்கு இல்ல இப்படி ஒருத்தர் இருப்பான். ஸ்லோ மியூசிக் போட்டு எவ்வளவு நாள் வண்டி ஓட்ட போறேன். சூப்பர் நோவா ஏய் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா?
இல்ல. கேள்விப்பட்டதுல அப்ப கேள்விப்படு. அதுவே உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்துரும். ஏஐ மூலமா இங்கிலீஷ் கத்துக்கலாம். ஓஹோ. என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு நாடு. இவன் என்னடா இங்க பாத்தியா இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இது நீ ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கோங்க இங்கிலீஷ் ஈஸியா கத்துக்கலாம். பல விதத்துல உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமாப்ல. 24/7 ஏஐ இங்கிலீஷ் டீச்சர் உனக்கு எப்ப வேணாலும் உனக்கு கத்து கொடுக்கும். அது மட்டும் இல்ல உனக்கு இதே சந்தேகமா இருக்கும் எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம். நீ தமிழ்ல சொன்னாலே இங்கிலீஷ்ல மாத்தி கொடுத்துருவோம். அப்படியா? 100க்கு மேல ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நீ அதை அப்படியே பண்ண ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு இங்கிலீஷ் வந்துரும். ஆமா கலெக்டரா இருக்காரு இவருக்கு வந்து டைம் இருக்கு. கேப்ல கம்பெனில இருந்து வீடு வரைக்கும் வரிய என்ன பண்ணிட்டு வர்ற பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு வரீங்க. அந்த டைம்ல யூஸ் பண்ண வேண்டியதானே. அஃபோர்டபுள் பிரைஸ்ல இல்லாத அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இருக்கு. ஏன் சின்ன பையங்களே படிச்சுக்கிருக்காங்க. உனக்கு என்ன சின்ன பையன் படிக்க? ஆமா எங்க அக்கா அம்மா படிக்குது இல்ல. அப்படியா? அதுகிட்ட என்னால இங்கிலீஷ்ல பேச முடியல. எல்லாம் சூப்பர் நோவாயே கோர்ஸ் கிட்ஸுக்கு இருக்கு. அப்படியா? அத போட்டு அடிச்சு பிச்சு போய்க்கி இருக்காங்க. இன்னமும் உனக்கு பின்னாடி இங்கிலீஷ் டீச்சரை கூட வச்சுட்டு சுத்தி அப்புறம் இதனால ஒரு ஹியூமன் யாராவது இருந்தாங்கன்னா ஹியூமன் இருந்தா நல்லா இருக்குன்ற. அதுக்கு தான் உனக்கு அசிஸ்டன்ட் கால் இருக்குல்ல. அப்படியா? ஹியூமன் டீச்சர் இருக்காங்க. அவங்க சொல்லி தருவாங்களா? அவங்க சொல்லி தர மாட்டாங்க. அசிஸ்டன்ட் உனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக், ஒரு கைடன்ஸ், ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க உன்னை. அவ்வளவுதான். அதுக்கு தான் அவங்க வருவாங்க. மத்தபடி ஏன் சொல்லி கொடுத்துறாங்க. ஓகே. இப்போ நீ எதுக்கு இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ண? எனக்கு தெரியல. அந்த டி-ஷர்ட் எடுத்து கொடுங்க. சொல்லு நீயே கேளு. அந்த டி-ஷர்ட்டை எடுத்து கொடு. Get me the t-shirt. அவ்வளவுதான். ஏய் get me the t-shirt டா. அவ்வளவுதான். ஆன்சர் பண்ணிடுவானே நீ. சுரேஷ் சொன்னானே. ஆமா நீதானா? இன்டர்வியூ மட்டும் தான் நான் அட்டெண்ட் பண்ணிட்டு நான் ரூம்ல தங்கிக்க. ப்ரோ உங்க பாத்ரூம் நான் யூஸ் பண்ணி போடா யூஸ் பண்றா. என்னடா நீ சுரேஷ் சொல்லிருக்கான். நான் அதுக்கு இவர் ஃப்ரெண்ட் சொல்லிருக்காங்க. அது பாத்ரூம்ல தண்ணி அது இல்ல குளிக்கலாம் குளிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அவர் பாத்ரூம் போய் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எதெல்லாம் கேக்குறான் பாரு. பக்கெட்டுக்கலாமா கேப்பீங்க. அவளா வேலை கிடைச்சிருச்சு. அங்கேயே இந்த கம்பெனிலே செட் ஆயிட்டேன் நான். அப்படியா? சூப்பரா. அப்படி வாழ்த்துக்கள். இந்த ரூமே அப்படி இங்க இருந்து யூஸ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். இந்த ரூமா? ஆமா. எனக்கு தனியா இருந்து பழகிருச்சுடா தம்பி. செட்டா இருந்தா பண்ண மாட்டேன் நான். இல்லடா ஏற்கனவே அப்படிதான் பல பேர் தேவலா பிரச்சனை பண்ணி விட்டாங்க. நீ கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்க. ஒரு வாரம் இருந்தா சரிடா நீ இருந்துக்கிறியா? சரி இதை மட்டும் நான் காய போட்டு. ஓகே நான் காய போட்டுறேன். அண்ணா ஏதோ துணி துவைக்கணுமா? இல்ல அதெல்லாம் வேணாம். வேலை இருங்க. அண்ணே உள்ள வரவானே. யாரா அது? அண்ணே என் கூட ஒர்க் இன்னொருத்தர் என்ன தூரமா இருந்து வரனால அவருக்கு ரொம்ப இதா இருக்காண்டா இங்க இருந்து போகலாம்னு ஆள் சேர்த்து விட்டாங்களா? அண்ணே நான் ரூம்க்கு நடந்துக்கலாமானே? அதே பாப்பா வரா பரவாயில்ல. அதே 3 பேருன்றப்ப 3 பேருக்கு முன்னாடி ஷேர் பண்ணிக்கலாம்ண்ணே. இல்லடா ஹவுஸ் ஓனர் மாதிரி தலை நான் பேசிட்டேன். நான் வேண்டா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னா சரின்ட்டானே. 6000 ரூபாய் 2000 கொடுத்துடலாம்ண்ணே. உங்களுக்கு வாடகையும் கம்மியாகுது. உங்களுக்கு சேவிங்ஸ்க்கு அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும்ல. அது நீங்க இது பண்ணி பாருங்க. தரா தம்பி. எனக்கு இந்த டீல் பிடிக்கல. இருந்தாலும் ஒத்துக்கிறேன். சரி அண்ணே நான் அந்த ஃபேன் மட்டும் போட்டுக்க. என்னடா நீங்க 2000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டீங்க. ஆமா அப்புறம் இது உங்க ரூம் தானே. அதெல்லாம் உங்க ரூம் மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. என்னடா ப்ரோ அடுத்தாளா ஸ்கூல்ல பியூனா வேலை பார்த்தாரா? இல்ல அவரே படிச்சவங்க. இவரே கூட படிச்சவரு. முன்னாடி அந்த ரூம்மேட்ஸ்லாம் ஒன்றும் சரியில்லை. ரொம்ப அராஜகம் போட்டு இருக்காங்க. சரி சரி நம்ம ரூம் கொஞ்சம் அமைதியா நீட்டா இருக்கனால சரி இங்க வந்து ஆல்ரெடி 6000 அப்படியே கேங் உள்ள வருது. உனக்கு பேசிட்டியா? பேசிட்டு அந்த தண்ணி அதிகமாயிருச்சு இதா அதிகமாயிருச்சு வெறுப்பேத்துவானே. சொல்ல போது 100 ரூபா காசு கொடுத்தா கம்மன் இருப்பாரு. நான் டெக்னிக் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க உள்ள போறணும். சரி யூஸ் பண்ணிக்க. சபாஷ் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப க்ளீன் பண்ணுமா? டேய் ஏதா பண்ணுங்களாடா. நானே டேய் சரக்கு அடிச்சிருக்கீங்களாடா? சரக்கு இல்ல பியர். பீர் அடிச்சதுக்காடா இவ்வளவு போதையா இருக்கீங்க? ஒன்னு அடிச்சா பரவாயில்ல. எத்தனை? 4. ஆளுக்கு 4ஆ? அப்புறம் எப்பறம் நிக்கிறீங்க? நான் நிக்க முடியாம தள்ளாடிட்டு இருக்கேன். அட பாவிகளா. ஏன் துண்ட கால் மீதி ஆக்கி வச்சிருக்கீங்களாடா? கால் மீதியா போடல. ரைட்டா வாந்தி எடுத்தா மேல போடு. இன்னிலாம் அடிக்காதீங்கடா. நீ என்ன ரூல்ஸ் பேச ரொம்ப இல்ல தம்பி. எங்க வீட்ல பேச எங்களுக்கு பிடிக்காதே. நீ பேசுறியா? இப்பெல்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டம். இஷ்டம்னா நீ கிளம்பி வரணும் பாத்துக்கீங்க. ஏய் யார கிளம்ப சொல்ற? பாத்தியா? அமைதியா 2 பேர் தூங்க நான் பேசிக்கிறேன். நான் தான்டா ரூம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்தேன். மெஜாரிட்டி என்ன இப்ப 3 பேர் நாங்க இந்த பக்கம் இருக்க. நீ ஒரு ஆள் நிக்கிற. போ போயா பேசிக்கலாம். நம்ம என்ன நம்ம அந்த 2000 கொடுத்துட்டு போறோம். சும்மா வந்துகிட்டு என்ன காய போட்டு. ஓகே நான் காய போட்டுறேன். நீ துவைக்கணுமானே? இல்ல அதெல்லாம் வேணாம்டா. இருக்காடா ஒரு ஏல ஒரு மேல வாந்தி இருக்குவா. ஓரியா வாந்தி இருக்கவா? டேய் தெரிஞ்ச பையன் சொல்லி விட்டேன்ல. நல்லா இருப்பீங்கடா. டேய் ஃபேனை போட்டுட்டு போடா. டேய் ஃபேனை போடு. போட்டுட்டு போடா. அண்ணே நான் அந்த ஃபேன் மட்டும் போட்டுக்க. என்னடா நீங்க 2000 ரூபாய் கொடுங்க. எப்பா யாருக்கும் இறக்கப்பட கூடாது. ஓனே எங்க பாரு எப்பா.
டேய். என்னடா இன்னைக்கு தான் வந்தீங்க ஃபுல் மப்ல வந்திருக்கீங்க. ரூம் எடுத்த அப்புறம் தானே தெரியுது ஃபேன் இல்லன்னு. ஃபேன் இல்லையா? அடிக்கிற வெயிலுக்கு ஏசி இல்லனாலே தூங்க முடியாது. ஃபேன் இல்லாம அதனால தூங்க முடியாதுன்னு தானே சரக்க போட்டு வந்துட்டோம்னே. ஓஹோ வழி காட்டுங்க. இந்த பக்கம் இருக்கு போ. வாங்கடா. ஏடா ரூம் ஃபேனே இல்லையா? சரக்கு வாங்குன காசுக்கு ஃபேன் வாங்கிருக்கலாம்ல. நாளைக்கு வாங்குறோம்னே. நாளைக்கு வாங்க. ஓ டேய் இனிப்பு வருவாங்களா? இன்னைக்கு மேல குடிச்சிட்டு வர்றீங்க. ஆமாண்ணே. டேய் ஃபேன் மாட்டீங்களா இல்லையாடா? மாட்டலையே. தூங்குறது எப்படின்னு சரக்கு அடிச்சிட்டு ஏய், வரோம். ஏய், 15 நாளா வெளிய போய் ஃபேன் வாங்குறேன் அந்த காசுல சரக்க போட்டு வர்றீங்களே. இந்த 15 நாளுக்கு 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தா கூட 15,000 ரூபாய்க்கு அழகா செகண்ட் ஹேண்ட்ல ஏசி வாங்கி போட்டுக்கலாம்டா. இன்னைக்கு நாங்க ஃபேன் வாங்கிருப்போம். அத ஃபிட் பண்றதுக்கு 300 ரூபாய் கேட்டான். அந்த காசு எங்க அதனால ஃபேன் திருப்பி கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்துட்டேன். டேய் ஆனா நாளைக்கு நம்ம ஏசி டேய். வாங்கிருவோம். வாங்க வாங்க. உங்க காசு இருக்குடா. உங்க கால்ல நாள் விழுகிறேன். ஃபேனை வாங்கி போட்டு படுங்கடா. ஃபேன் வாங்கி முடிஞ்சு அது குடிக்க ஃபேனை வாங்கி போறாங்க. அதான் நடக்குது. சரி சரி. டேய் என்னடா என்னாச்சு? இந்த ராத்திரில வந்து ஏசியும் கிடைக்காது ஃபேனும் கிடைக்காதான். அதனால பாக்கல சரக்கு கிடைச்சது. நைட்டு எப்படி கிடைக்கும்? டேய் டேய் இங்க ஏன் தூங்குற? ரூம்ல போய் தூங்குங்கடா. இந்த இருக்கு பாரு ரூம். ஐயையோ. ஏறினா ரூம்ல போயிரலாம். ஏறுங்க 3 பேரும். ஐயோ அப்படியே போங்க ரூம்ல போலாம். சூப்பர்டா. மொத்த மூதையும் சாக்கடிக்கல விழுந்துருச்சு. ஆஃபர்ல போட்டுருக்காங்களே. அடிடாஸ் பெர்ஃப்யூம் 500 ரூபாயா? வாங்குவோம். புது சென்டா இருக்கு. அம்மா அம்மா நான் வாங்கி இது பட்டிருக்கேன். ஒரு 2 நாள்லயே முடிஞ்சு போயிருக்கேன். முடிச்சிருவாங்க. வரல. தீந்து போச்சு. வேணாம் ரெட் கலர் ஹூடி அத போட்டோம்னா அவ்வளவுதான் எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. add to cart proceed to buy. அதான் இவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதான் அட பாவீங்களா? வேணாம் அண்ணே ஒரு சிக்கன் பார்சல். உண்மைதான். நல்லா இருக்குது. வேணாம் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். இங்கே எடுத்துவாங்க. இங்கே உட்காந்து சாப்பிடுறேன். ஜூஸ் ஃபேக்டரி கடை பேரே நல்லா இருக்கே. ஜூஸ் ஆர்டர் பண்ணி மாப்பிள்ளை கிட்ட எடுத்து வைக்க சொன்னா குடிச்சிருவாங்க. அப்படியா? அப்புறம் என்னடா வாழ்க்கை அது? பேச்சுலர் ரூம்ல இருந்தாலே ஆசைப்பட்டது எதுவுமே பண்ணவே முடியாது. திங்க முடியல, ஒண்ணு போட முடியல, வாங்கி வைக்க முடியல. அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கணும். மாப்பிள்ள சென்ட் வாங்கிருக்கியா? இவர் மட்டும் இருந்தாவா? அப்படிதான் அது அப்படிதான் இருக்கும். காசுக்கு 1 கிலோ அரிசியை வாங்கி போட்டாலே தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டு போயிடலாம். அப்படிங்கறியா? சரி தொட்டுக்க சிக்கனை பண்ணிடுவோம். சிக்கனை வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்தோன்னு செஞ்சிடணும். என்னென்ன பொருள் லிஸ்ட்டை போட்டு தாடா. ஓகே நான் பண்ணி வச்சிடறேன். சூப்பரா பண்ணிருக்கீங்களா? ஓகே நான் போயிட்டு எப்போ எவ்வளோ நேரம் வருவோம் திருப்பி? இன்னும் ஒரு 1 மணி நேரத்துல வந்துடுறேன். சரி நீ போயிட்டு வா. என்னடா ஒண்ணும் இல்ல ஒண்ணு ஆபீஸ்ல ஜஸ்ட் ஒரு இது கூப்பிட்டுருக்கான். ஓகே தலைய காமிச்சிட்டு ஓடி வந்துறேன். போடா வெளியே படுறா முதல்ல. அது மாதிரி சிக்கன் சாப்பிடுவாங்க. சூப்பரா வருதேயா? வரும் வரும். டேஸ்ட் பாக்குறியா? ஏய் குடுங்கப்ல. முடிஞ்சது. டேஸ்ட்ல உப்பு பத்தலையா? அவ்வளவுதான். ஆமா கொஞ்சம் போடணும்டா. போடு. சால்ட் பே. எப்ப கூட? ஆ. கண்டுபிடிக்க போல இது. உப்பு அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அதிகமா இல்ல. கேட்ட காரம் தான் அதிகமா இருக்கு. உப்புகள் லெவல் ஆயிடுச்சு. எவ்வளவு ஆயிடுச்சா? காரம் அதிகமா வச்சு வெங்க உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு போட்டா இதாயிருமா? அப்படியே காரத்தை பூரா இழுத்துரும். இப்போ போடுவோமா? உப்பு போயிருந்தானே கொஞ்சம் காரம் சப்புனாய் போச்சு. முளா அப்படி. போடு. நல்லா இருக்குல்ல? கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. நீ ஒரு தடவை பாத்திரியா? இப்படியே வச்சு தின்னுவீங்க போலியே. சூப்பரா இருக்கு. கரெக்டான பதமே தான். உருளைக்கிழங்கு எது கறி எதுனே தெரியல. அந்த அளவுக்கு வந்து வச்சு. என்ன உள்ள ஒண்ணுமே ஒரு கிரேவியா இருக்கு. கிரேவியா இருக்கு. உருளைக்கிழங்கா இருக்கு. எவ்வளவு கறி வாங்கிட்டு வந்தாங்க? 1 கிலோ வேண்டும் தான். 1 கிலோ. என்னடா தெரு முக்குக்கு வரப்பே ஸ்மெல்லு தூக்குது. மத்தபடி எங்க வீட்ல சமைச்சா கூட ரச ஸ்மெல் தனியா, குழம்பு தனியா, சிக்கன் தனியா தான் வைக்கும். இதெல்லாம் கலந்து ஒரு ஸ்மெல் அடிக்குது மாப்ள. தலப்பா கட்ட பார்த்தா அநேகமா தலப்பா கட்டுக்கு எதுவும் ரிலேட்டிவா இருப்பானோ. எனக்கு கொஞ்சம் சோத்த போட்டு தாங்கடா. போடு. வாங்கிடா. கறி வையி. கறியங்கடா. இது மரக்கறின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. உருளைக்கிழங்குடா அது. மரக்கறி. இது மரத்துக்குள்ள இருக்காது. சரி உருளைக்கிழங்கு நிலத்துக்கு அடியில இருக்கு. கிழங்கு கறி. எடுத்து வைப்பா. சிக்கன் எடுத்து வைங்கடா. இல்லையா? இல்ல தின்னுட்டான். உப்பு பாக்குறேன் டேஸ்ட் பாக்குறேன் போய் தின்னுட்டாப்பா அவன். நான் எங்க மாப்பிள்ள நான் சாப்பிடுங்க மாப்பிள்ள இவர்தான் ஆமா வாயில திங்காம பேசாரா நீ? நான் எங்க தின்னே? அப்பவே நான் சொன்னேன் எடுத்து கொஞ்சம் வைடா அவனுக்கு. இவன் தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குல்ல இப்பதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி தின்னு. மாப்பிள்ள ஏய்
சிக்கன் இல்ல சிக்கன் சாப்பிட ஆசையா வந்து இப்ப எப்பறம் அதை குழம்பு சாப்பிடணும் இருக்குல்ல, குழம்பு வாசமா போடுதுன்னு. டேய் உங்களுக்குலாம் அவ்வளவுதான்டா மரியாதை. நான் காசு கொடுத்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சமா சிக்கன் கொடு. டேய் சட்டி சோறு தின்னு. சட்டி சோறுனா சட்டியில போடு, சோத்த கொண்டா. ம். சட்டியில கொட்டி அது ஒரு பரட்டி பரட்டி? தட்ட தட்ட கொண்டு. டேஸ்ட் இங்க கொஞ்சம் வையா. இதை taste பார்க்கணும். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. டேய், நல்லா இருக்குடா. நல்லா இருக்குல்ல? சாப்பிடுங்க. ஒரு பிரான்சைஸியை போட்டுருவோம். சட்டி சோறு. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது பயங்கரமா நடக்கும். இது பேச்சுலர் ரூம்ல பயங்கரமா இதெல்லாம் நடக்கதான் செய்யும் எனக்கு தெரிஞ்சு. இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து நாங்களாம் வந்து கேட்டுதான் எடுப்போம். இது எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு நானே கேட்டுதாப்பா எடுப்பேன். இப்படி அவங்க வரதுக்கு முன்னாடியே அதை எடுத்து யூஸ் அப்படி பண்ணிக்கிறது. கேட்டு எடுக்கிறோம்னா அவன் வந்து ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டான். ஒரு தெரியாத ஆளுன்னா அவங்ககிட்ட அப்படி கேட்டு வாங்கிப்போம். பசங்கலாம் அப்படிதான் இருப்பாங்க. கேட்காம எடுத்தாதான் அது ஃப்ரெண்டு. ரெண்டாவே இருந்தாலும் நான் கேட்டுதான் எடுப்பேன். நான் ஆனா என்ன இந்த மாதிரி சென்ட்டு அதான் சொல்றேன்ல, நீங்க பேச்சுலர் ரூம் போயிட்டீங்கன்னா சென்ட்டு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, நல்ல ட்ரெஸ்ஸு, அயன் பண்ண ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஏதாவது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் மேக்ஸிமம் ஒன்று கொண்டு போகக்கூடாது. இல்லை அவனுக்கு தெரியாத மாதிரி வச்சுக்கணும். அப்படிதான் இப்போ இப்படி பண்றதுக்கு கேட்டு எடுத்தா கூட அது சூப்பரா இருக்கும் போல இருக்கு. இதுதான் நான் ஒரு ட்ரெஸ்ஸு அயன் பண்ணிட்டு வருவேன். அங்கேருந்து வீட்டுக்கு வந்து வருவேன். அந்த ட்ரெஸ்ஸு நான் போடலான்னு குளிச்சுட்டு வெளில வருவேன். பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒருத்தன் எனக்கு முன்னாடி போட்டிருப்பான். சரி போட்டுட்டான், சரி நாளைக்கு போட்டுப்போம் அப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு வேற ஒருத்தன் போட்டிருப்பான். இப்படியே அது ரொட்டேட்ல ஆயிட்டு இருக்கும். நான் வேற ஒருத்தன் சட்டையை போட்டு போயிட்டு இருப்பேன். பரவாயில்ல, அப்படியே சண்டை போடாம அப்படியே போனா சண்டைலாம் வராது. ஆனா அப்படிதான், அது மாத்த முடியாது. இப்போ நம்ம ஏதாவது சாப்பிட போறோம்னா கைய அதாவது அப்போதான் எல்லாரும் வருவான். அன்னைக்கு என்னனாலும் விட்டுட்டு வந்துருவானு. அவன் வாங்கிட்டானா அவன் என்கிட்ட காசே இல்லடா, என்கிட்ட ரூபா கூட இல்லடா, பார்த்தா தனியா போய் சாப்பிட்டுட்டு இருக்கிற கேஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த ரூமுக்குள்ள ஃபர்ஸ்ட் அப்படியே வர மாதிரி வந்துட்டு அப்படியே எல்லாரும் போட்டு வருது. இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இருப்பாங்க அதெல்லாம் பாவம். இதெல்லாம் பேச்சுலர் ரூம் கொஞ்சம் இது இப்படி இருந்துச்சுன்னா அதுல இன்னொன்னு ஒரு சைடு இருக்குல்ல, ஜாலியா. அதாவது நம்ம கிட்டத்தட்ட வீடையே மறந்து அவ்வளோ ஜாலியா இருப்போம். அந்த இடத்துல வந்து ஃபோனு எதுவுமே, டிவி, என்டர்டெயின்மெண்ட்லாம் தேவையில்லை. பசங்க ஒரு 5-6 பசங்க இருந்தாலே அதுவே என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். அப்படியே இருக்கு, இப்படியும் இருக்கு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்